شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவின் முதலாவது ஒற்றைப்படை இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னேரத்தில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டிய அறிவுறுத்திய சில முக்கிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உலகத்தில் பொருளாதாரங்களை தேடுவதற்கு அனைவர்களும் முயற்சி செய்வதையும் ஆர்வம் காட்டுவதையும் நாம் பார்க்கிறோம். அதில் ஒருவன் ஒரே ஒரு ரூபாயை முதலீடு செய்துவிட்டு எனக்கு கோடி ரூபாய்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவனை ஒரு பைத்தியக்காரன் என்றும் பேராசை பிடித்தவன் என்றும் நாம் சொல்வோம். 1 ரூபாயை முதலீடு செய்துவிட்டு 1 கோடி ரூபாய் எப்படி கிடைக்கும்? 1 ரூபாயை முதலீடு செய்துவிட்டு ஒரு 10 ரூபாய் கிடைத்தால் 10 ரூபாய் கிடைத்தால் போதும் என்றாலோ அல்லது 10 ரூபாய் வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ சரி என்று நாம் சொல்லலாம். 1 ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய் எப்படி கிடைக்கும்? இது சாத்தியமற்ற ஒன்று என்றுதான் நாம் எல்லோருக்கும் சொல்லுவோம். ஆனால் படைத்த அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய இது மாதிரி சின்ன ஒரு முதலீடு, ஒரு சின்ன ஒரு நல்லறம், இது கோடி ரூபாய்களுக்கு மேல் கிடைப்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறார். 1 ரூபாய்க்கு 1 கோடி ரூபாயா என்று நாம் ஆச்சரியப்படுகிறோம். அல்லாஹ் அதை விடவும் பன்மடங்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். உதாரணத்திற்கு திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களுக்கும் 10 700 மடங்கு. அதற்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தையே நமக்கு சொல்கிறான். ஒரு விதை நீங்கள் நிலத்திலே போட்டீர்கள் என்றால் அது எவ்வளவு மணிகளை உங்களுக்கு தருகிறது? ஒரே ஒரு விதை, அதை நீங்கள் மண்ணிலே போடுகின்ற பொழுது 7 கதிர்கள் வந்து ஒவ்வொரு கதிரிலேயும் 700 மணிகள் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு நெல்லை நீங்கள் போட்டீர்களே ஆனால் அந்த ஒரு நெல்லில் இருந்து 700, ஒரு விதையை போடுகின்ற பொழுது அதிலிருந்து 700 மடங்கு உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதோ அதுபோன்று அல்லாஹ்வின் பாதையில் யார் தர்மம் செய்கிறார்களோ செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு 1க்கு 700 மடங்கு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யுலாயிஃபு மை யஷா, தான் நாடியவர்களுக்கு இதை விடவும் பன்மடங்கு கூடுதலாக கொடுக்கிறான். 1 அல்ல, 1க்கு 700 அல்ல, அதை விடவும் அதிகமாக அல்லாஹ் தஆலா வாரி கொடுக்கிறான். அதற்கு ஒரு உதாரணம் தான், அதற்கு ஒரு சான்று தான் இந்த கடைசி 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் நமக்கு கிடைக்கும் மாபெரும் நன்மைகள். லைலத்துல் கத்ர் என்பதினால்தான் இன்று இரவு முழுவதும் நல்லறங்களை நாம் செய்ய இருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு நாளில் செய்யும் அமல்கள் 1000 மாதங்கள் செய்யும் அமலுக்கு நிகரானவை அல்ல, அதை விடவும் கூடுதலானவை. நீங்க இங்கே ஒரு தடவை சுபஹானல்லாஹ் அப்படின்னு நீங்க சொன்னா இந்த லைலத்துல் கத்ர் இரவுல
நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் 1000 மாதங்கள் நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லும் நன்மையை பெறுகிறீர்கள். அப்போ 1 2 அல்ல, ஒரு நாள் ஒரு மாதம் அல்ல, 1000 மாதங்களை விட கூடுதலாக கிடைக்கும் நன்மைகளை அல்லாஹ் இங்கே கொடுக்கிறார். உலகத்தினுடைய கணக்குகள் என்பதில் அது வேறு, அல்லாஹ்வுடைய கணக்கு இருக்கிறதே வாரி இறைக்கக்கூடியவன். அதனால்தான் அவனுக்கு பெயர் ரஹ்மான், அளவில்லாத அன்பாளன், அள்ளி கொடுக்கக்கூடியவன். வஹாப், கொடையாளன், அவனுக்கு நிகரா இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்யாமல் இருந்து அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டான். கொஞ்சமாவது நாம் கொஞ்சம் முயற்சி செய்யணும், கொஞ்சமாவது அமல்களையாவது செய்யணும். ஒரு அமல்களையுமே நாம் செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா வாரி வாரி கொடுப்பான் என்றால் கண்டிப்பா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் கஃபூராகவும் இருக்கிறான், ரஹீமாகவும் இருக்கிறான், அதே நேரத்தில் ஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டிப்பவனாகவும் இருக்கிறான். ரெண்டும் இருக்கு. கொஞ்சமாவது நீ முயற்சி செய்யும். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபலனா, நம்முடைய வழியில் யார் முயற்சி செய்கிறாரோ அவருக்கு நாம் வழியை காட்டுவோம். முயற்சி இருக்கணும். கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற அக்கறை இருக்க வேண்டும். கொஞ்சமாவது நீங்கள் அமலை செய்யணும். அப்படி செய்யும் போது தான் அல்லாஹ்வுடைய அந்த பிரம்மாண்டமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சஹீஹ் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வதா, ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஜான் வந்தால் அல்லாஹ் ஒரு முலம் உங்களுக்கு வருவான். நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வருவான். படுத்து தூங்கிட்டே இருந்தால் அல்லாஹ் வரமாட்டான். நீ ஒரு ஜானாவது வைக்கணும், அப்பதான் அல்லாஹ் ஒரு முலம் வருவான். நீ கொஞ்சமாவது நடந்தாவது வரணும், அப்பதான் அல்லாஹ் தஆலா ஓடி வருவான். அப்போ அமல்களில் நாம் கொஞ்சமாவது செய்தால்தான் அல்லாஹ்வுடைய அந்த அன்பையை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஆனால் நாம் எதிலே அக்கறையாக இருக்கிறோம்? பொருளாதாரங்கள், உலக விஷயங்கள், இவைகளில் ரொம்ப கூடுதலான அக்கறைகள் இருக்கிறோம். மார்க்கம் அதை கூட தப்புன்னு சொல்லலை. மார்க்கத்தில் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தேடுவதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீ அல்லாஹுவையே மறந்துவிட்டு முழுக்க முழுக்க அதன் பக்கம் போவதைத்தான் அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். நீ மார்க்கத்தையும் பேணு, உலக இதையும் பேணினால் அது குற்றம் என்று மார்க்கம் சொல்லவில்லை. நபிகளார் அவர்கள் கேட்ட ஒரு துவா, அதிகம் கேட்ட ஒரு துவா, திருமறை குர்ஆனில் இருக்கும் ஒரு துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வக்கினா அதாபன்னார். இதான் நபிகளார் அதிகம் கேட்ட பிரார்த்தனை. என்ன பொருள் அதற்கு? இறைவா, இவ்வுலகத்திலும் நல்லதை கொடு, மறுமையிலும் நல்லதை கொடு, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றிவிடு. உலகத்திலேயும் நல்லதை தான் கேட்க சொல்லி இருக்கிறாங்க. உலகத்தையே நீ மறந்து விட்டு பள்ளியாசல்லையே ஒரு கதின்னு கிடக்கவும் அல்லாஹ் சொல்லலை. நபிகளார் அப்படி கிடக்கவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழல் சிலருக்கு கிடைக்கும் என்று சொன்னாங்க. அதுல ஒரு ஆள் யாருண்டா, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் பள்ளியாசலுடன் இணைக்கப்பட்டிருக்கும். பள்ளியாசல்லே படுத்து தூங்குவான்னு சொல்லலை, வெளியே எங்கே போனாலும் தொழுகையினுடைய நேரத்தில் கரெக்டாக இங்கே வந்துடுவான். பள்ளியுடனே எப்போதுமே தொடர்பு இருப்பான். பள்ளியிலேயே நிரந்தரமாக கிடப்பான் என்பது இல்லை. வெளியிலே வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாத்தையும் செய்தாலும் அல்லாஹ்வை மறந்து விட மாட்டான். அப்போ உலகத்தையும் நீ அக்கறை காட்டு, அதிலையும் முயற்சி செய். அதே போன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் என்ன செய்யும்? முயற்சி செய். நரகத்தின் வேதனையில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் நீ நட. வியாபாரம் செய்யும் போதும் தொழில் செய்கின்ற பொழுதும் ஹலால் ஹராமை கவனித்து செய். வியாபாரத்திலே அல்லாஹ்வுடைய பேரொருளை பெறுவதற்காக பொய் பேசாதே, குறைநிறைகளை மறைத்து செய்யாதே. இந்த மாதிரி ஒழுங்குகளை எல்லாம் பேணி நீ எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், ஹலாலான முறையில் சம்பாதிக்கலாம். ஆனால் அல்லாஹுவை நீ மறந்துவிட்டு நீ அப்படியே முழுமையாக போவதை அல்லாஹ் கண்டிக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, செல்வமும் குழந்தைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள்.
செல்வம் அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கும், பிள்ளைகள் உங்களை அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வல் பாக்கியாத்து சாலிஹாத், நிரந்தரமாக இருக்கக்கூடிய நல்லறங்கள் ஹைருன் இந்த ரப்பிக சவாபன் வ ஹைருன் அமலா, அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுத் தருவதிலும் ஆதரவு வைப்பதிலும் அதுவே சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். பொருளாதாரம் இது ரொம்ப ஈர்க்கும் ஒன்று. அடுத்தவர்கள் உடைய அந்த அழகான வாழ்க்கை ஒன்று, அது மாதிரி நாம் வாழ வேண்டும் என்று இருக்கும். அது மாதிரி பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும், அது மாதிரி பொருள்களை வாங்க வேண்டும் என்றால் நல்லா ஈர்க்கிற ஒன்றுதான். ஆனால் உனக்கு அவசியமானது என்னென்னா நிரந்தரமாக மறுமை நாளில் கிடைக்கும் நல்லறங்கள், அதுதான் ரொம்ப சிறந்தது. இது இரண்டாம் நிலையில் உள்ளதுதான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான் பாருங்க, பமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிகன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அந்த படைத்த இறைவனை சந்திக்க போகிறோம் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ, ஆதரவு வைத்திருக்கிறார், இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அது அல்லாஹுவை நம்மை படைத்த இறைவனை நான் சந்திக்க போறேன்னு யாருக்காவது நம்பிக்கை இருந்தால், உறுதி இருக்குமானால் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, சாலிஹான நல்லறங்களை அவர் செய்யட்டும், சாலிஹான நல்லறங்களை அவர் செய்யட்டும். மறுமையில் அல்லாஹ் போய் சந்திக்க போறோம்னு சொன்னா அல்லாஹ் கேட்பான், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்தாயா என்று அல்லாஹ் தஆலா அங்கே கேட்பான். எனவே நல்லறங்களை செய்யுங்கள். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுக்கு அந்த படைத்த இறைவனுக்கு யாரையும் இணை வைக்காமலும் இருக்கட்டும், நல்லறங்களையும் செய்யட்டும். நம்ம எல்லாருக்கும் பெரிய ஒரு இலக்கு என்னென்னா, இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு ஆகிரத் இருக்கிறது தான் இலக்கு. அதில் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதுதான் பெரிய இலக்கு. அது கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவன் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. சொர்க்கம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அதற்குரிய நல்லறங்கள் இருக்கும் என்று சொன்னால் வேற எதுக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த நல்லறங்களை இந்த உலகத்திலே நீ செய்யும் பொழுதுதான் மறுமையிலே வெற்றி அடைய முடியும். நபிகளாருடைய காலத்தில் இருந்த நபித்தோழர்கள் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, சொர்க்கம் கிடைக்கிறதுன்னு சொன்னா வேற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் அந்த அமலுக்கு தான். நபிகளார் காலத்தில் ஒருவர் போர்க்களத்தில் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் கேட்கிறார், நான் இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டால் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்கிறார். ஜன்னா, சொர்க்கத்தில் இருப்பேன் என்று சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே கையில் பேரித்தம்பழம் வச்சிருந்தாரு, அதை கூட சாப்பிட தூக்கி எறிஞ்சிட்டு உடனே போர்க்களத்தில் போய் குதிச்சாரு, கொல்லப்பட்டார். சொர்க்கம் எனக்கு கிடைத்து விடும் என்று சொன்னால் அதற்கு அடுத்துதான் வேற எந்த இதுவுமே. சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அமல்கள்ல நாம் ஷஹீதாவது பெரிய முக்கியமான ஒன்று. இன்னொருவர் கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட, இஸ்லாத்தை கூட ஏற்கல அவர். அப்போது வந்து சொல்லுகிறார், நான் முதல்ல இஸ்லாத்தை ஏற்கவா அல்லது போர்க்களத்தில் போர் செய்யவா? நபிகளார் சொன்னாங்க, முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அதற்கு பிறகு போர் செய்யும். இஸ்லாத்தை ஏற்றார், உடனே போர்க்களத்தில் போய் விழுந்தார், கொல்லப்பட்டார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அமீல கலீலா ஊஜிர கசீரா, குறைந்த அமல் செய்து நிறைய நன்மைகளை அள்ளிக்கிட்டு போனார். அவர் என்னதான் அமல் செய்ய, ஒரு வக்து கூட தொழுதிருக்க மாட்டார். அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா வா அஷத் அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா என்ற அந்த கலிமாவை தான் சொன்னார். உடனே போர்க்களம் போயிட்டார். சுப்ஹானல்லாஹ் சொன்னாரா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரா, எவ்வளவு அமல்களை செய்தார், இன்னும் ரொம்ப கம்மி. ஆனால் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்ததனால் அவருக்கு சொர்க்கம். அந்த சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால் வேற எதைக்குமே யாரும் நபித்தோழர்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹுவை நம்புவனாக இருந்தால் எந்த நல்லறங்க உடனே செய், அதில் சொர்க்கத்துக்கு கிடைக்கும் என்று சொன்னால் விரைந்து வேகமாக செய். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றா பாருங்க, நல்லவர்கள் யாருங்கிறத, இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லறங்களை யார் செய்கிறார்களோ உலாயிகஹும் ஹைருல் பரியா, இவர்கள் தான் மனித படைப்புகளிலேயே சிறந்தவர்கள். திருக்குர்ஆனுடைய எவ்வளவு அழகான வாசகம் பாருங்க. அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டோம், எல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வழியில் ஈமானை கொடுத்துட்டான். அடுத்து அமிலு சாலிஹாத், சாலிஹான நல்லறங்களையும் செஞ்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தினுடைய படைப்பினங்கள்லேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த வசனங்கள்லாம் நமக்கு எதை ஆழமாக அழுத்தமாக சொல்கிறதுனா, அமல்களில் அக்கறை காட்டுங்கள்.
அந்த அமல்களின் மூலமாக மறுமையில் வெற்றியை அடையுங்கள். இந்த அமல்கள் இல்லை என்று சொன்னால் மறுமையில் யாரும் வெற்றி அடைந்துவிட முடியாது, அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ இந்த உலகத்திலேயே அமலை செய்யுங்கள். அந்த அமலும் கூட எந்த அளவுக்கு நீங்கள் செய்யறேன்டா, பெரிய மலையை புரட்டுற அளவுக்குலாம் வேண்டியது இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அமல்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கடமைகள் எல்லாம் ரொம்ப அற்பமானது. ஆனால் ஷைத்தான் உங்கள் மலை மாதிரி உங்களை காட்டிடுவான். அதில் முதலாவது அமல், நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமல், ஆனால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளவற்ற நன்மைகள், 1 2 அல்ல. அதுக்கு நிறைய நேரங்கள் கூட தேவையில்லை. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் வேணால் 1 மணி நேரம் தான் மொத்தத்துக்கே நேரம் உங்களுக்கு ஆகும். கடமையான ஐவேளை தொழுகை, இந்த தொழுகைக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்கப் போகிறீர்கள்? ஒரு நாளைக்கு நாம் தொழக்கூடிய தொழுகையில் சுபஹ் தொழுகைக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்கிற போகிறோம்? ஒரு 10 நிமிடங்கள் அதிகபட்சம். இப்படியே 5 வக்துக்கு சொன்னால் ஒரு 50 நிமிடங்கள். அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா 1 மணி நேரம் தான். 24 மணி நேரத்தில் நீங்கள் 1 மணி நேரம் இந்த அமலுக்கு நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னா மறுமையில் கிடைக்குமா? பெரிய நன்மை என்ன தெரியுமா? முதல் கேள்வி இதுதான். நம்ம அமல்கள்லேயே ஃபஸ்ட்டு கேள்வி தொழுகை தான். அது கரெக்டாக ஆனால் சல்ஹத் சாயிரு அமலி, நபிகளா சொன்னாங்க, மற்ற அனைத்து அமல்களும் சரியாக போயிடும், முடிஞ்சு. இதில் கரெக்டாக ஒருத்தன் பேணுதலாக இருப்பான் என்றால் நிச்சயமாக அவனுடைய மற்ற அமல்கள்லாம் கரெக்டாகிடும், கரெக்டாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்லாவுக்காக வேண்டி, அந்த படைத்தவனுக்காக வேண்டி அவனுடைய கடமையை மனப்பூர்வமாக கரெக்டாக செய்து கொண்டே வாருங்கள், மற்ற எல்லாமே அல்லாஹ் சரி செஞ்சிருவான். மறுமையில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுகின்ற நேரத்தில் அனைத்து கேள்விகளுக்கும் இலகுவாக பதில் சொல்லி டக்குன்னு சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த கடமையை பற்றி நபிகளார் அவர்கள் சொல்லும் பொழுது குறிப்பிடுகிறார்கள் முஸ்னத் அகமதில், வாலமு அன்ன ஹைர அமாலிக்கும் அஸ்ஸலா, உங்களுடைய அமல்களிலேயே மிக சிறந்த ஒரு அமல் என்று சொன்னால் அது தொழுகை தான். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கானா இல்லையா? இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் முதலாவது தூண். இஸ்லாத்தை ஏற்று வந்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய கடமை அந்த தொழுகை. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே மிக சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த தொழுகையின் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மைகளை செய்கிறான், எவ்வளவு தீமைகளை செய்கிறான் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கணக்கில்லாத பாவங்களை தான் நிறைய செய்துக்கிட்டே இருக்கிறோம். பாவம் அதிகமாகிவிட்டால் நான் மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அவனுடைய தராசில் நன்மையின் தட்டு கனமாக இருக்கணும், இருந்தால் தான் சொர்க்கம். தீமையில் கனமாகிருச்சுன்னா முடிஞ்சது. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதர்கள், இந்த உயிரினங்கள் செய்யக்கூடிய தப்புக்கு உடனுக்கு உடன் அவனுக்கு தண்டனையை கொடுத்தா உலகத்தில் ஒரு உயிரினம் கூட மிஞ்சாது அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ தப்பு செய்வோன்னு பார்த்துக்கிறீங்க. அல்லாஹ் தால நீ செஞ்ச தப்புக்கு உடனே தண்டனைனா அவ்வளோதான், நீ போய் வச்சா அடுத்து சீரழிய வேண்டியதான். நீ நினைக்கக்கூடிய, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு கெட்ட செயல்களுக்கும் உடனுக்குடன் அல்லாஹ் தால பிடித்தான் என்று சொன்னால் உலகத்தில் எந்த உயிரினம் எல்லாம் தப்பு செய்கிறது. பகல்லையும் இரவுலையும் மனிதன் தவறிழைத்து கொண்டே இருக்கான். அவனுடைய பாவ மூட்டைகள் நிறைந்துகிட்டே போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பாவத்தை குறைக்கணும், நன்மைகளை அதிகப்படுத்தணும். இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் செஞ்சுக்கிட்டே போகணும். நாம் செய்யக்கூடிய பாவத்தை குறைச்சிக்கிட்டே வா, நன்மைகளை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா மறுமையில் தானு சொர்க்கத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அல்லாஹ் தஆலா செய்கின்ற ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் என்ன தெரியுமா? இந்த ஐவேளை தொழுகை. அந்த தொழுகைக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய ஒளி செய்கிறோம், கரெக்டாக ஒழுங்காக அழகுற ஒளி செய்தோம் என்று சொன்னால் நாம் செய்கின்ற பாவங்கள் அதிலே நிறைய கழிஞ்சு போகுது. ஒளி செய்கின்ற பொழுது நம்முடைய விரல்களில் இருந்து தண்ணீர் போகிற மாதிரி நம்முடைய பாவங்களும் அழிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதற்கு அடுத்து உள்ளே தொழுகைக்கு நீங்கள் வர்றீங்க பாருங்க, அதுக்கு நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதவல்லு ரஜுலுன் ஃபயஹ்சினு வுதுஅஹு, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அழகிய முறையில் ஒளி செய்துவிட்டு ஒய் சொல்லி சலா, அவர் தொழுகையை நிறைவேற்றினார் என்று சொன்னால், இல்லா குஃபிரலஹு மா பைனஹு பைன ஸலாத்தி அல்லதி
ஹத்தா யுஸல்லிஹா. அவர் அந்த தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. லுகர் தொழுகை, ஃபஜர் தொழுகை, ஃபஜர் தொழுகையை தொழுகிறான் என்று சொன்னால் லுகர் தொழுகை வரையிலையும் உள்ள சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் இந்த தொழுகையே பரிகாரமாகிறது. அப்போ நம்ம உள்ளே தொழுகை வருகிறோம் என்று வரும்போது நமக்கு பின்னால் செய்யக்கூடிய எத்தனை விதமான குட்டி குட்டி பாவங்கள் அனைத்தும் மலமாறி சேருகிறதே, அவைகளை எல்லாம் இது அழித்து விடும் என்று நபிகளார் அவர்கள் நமக்கு சொன்னார். இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, மன் தவல்லா அலிஸ்ஸலா, ஒருவன் தொழுகைக்கு தொழுது, சஹி முஸ்லிமில் இடங்கிறது, அஸ்பா அல் உலுவை பரிபூர்ணமாக செய்து, சும்ம மசா இல ஸலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகைக்கு அவன் சென்று, ஃபஸல்லாஹா மஅன்னாஸ், மக்களோடு சேர்ந்து ஜமாத்தோடு அவன் தொழுதான் என்று சொன்னால், கஃபரல்லாஹு லஹு துனூபஹு, அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். ஒளி செய்துட்டு அழகுற செய்துட்டு ஜமாத்தோடு நீ தொழுதாய் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா அப்படி அழிச்சுக்கிட்டே இருக்கான். இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு என்று பாருங்க. நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கு எவ்வளோ ஒரு அழகான ஒன்று. நாம் கடமையே கரெக்டாக வந்து தொழுதுகிட்டே இருந்தோம்னா நம்மை தெரியாமல் எத்தனை பாவங்கள் செய்கிறோமோ எல்லா பாவங்களையும் அப்படியே அல்லாஹ் தஆலா அழித்து கொண்டே இருப்பான். இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நபிகளார் சொன்னார்கள். புகாரி நீங்கள் பார்க்கலாம். ஒருவனுடைய பாவங்கள் எவ்வளவு அல்லாஹ் தஆலா அழிக்கிறான் என்பதற்கு கேட்குறாங்க. அரைத்தும் லவ் அன்ன நகரம் பி பாபி ஆதிக்கும், உங்களுடைய வீட்டின் வாசலுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் யகசிலு ஃபீஹி குல்ல யோமின் ஹம்சன், தினமும் ஐவேளை அந்த ஆற்றுல ஒருவன் குளித்து கொண்டு இருக்கிறான். அப்போ கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த குளத்திலே இந்த ஆற்றிலே ஐவேளை குளிக்கிறானே, அவனுடைய உடம்பில் ஏதாவது அழுக்கு இருக்குமா? தினமும் கரெக்டாக குளிச்சுட்டு வரான். அதில் ஒரு நாளைக்கு 5 தடவை அவன் குளிக்கிறான் என்றால் ஏதாவது இருக்குமா? நபித்தோடு கண்டிப்பாக இருக்காது. தினமும் குளிச்சுட்டு வந்தாலே, ஒரு தடவை குளித்தாலே சுத்தமாக நம்ம இருப்போம். ஒருத்தன் வீட்டு வாசல்லையே ஆறு ஓடுது. ஆறு என்பதிலேயே ஒரு தூய்மையான நீர் ஓடுது. குட்டை அது குளம் அப்படின்னு இல்லை, அப்படியே அழகா அற்புதமான தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அழகான நீர் ஊற்றிலே போய் நின்று அழகாக தினமும் ஐவேளை குளிக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு சொட்டு அழுக்கு இருக்குமா? இருக்க. அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மிஸ்லு ஸலவாத்துல் ஹம்ஸ் யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இதன் மூலம் அவனுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. இதை சமுதாயம் பயன்படுத்துகிறதா? நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்களா? நம்முடைய குடும்பத்தினர்கள் பயன்படுத்துகிறார்களான்னு பாருங்க. பள்ளியை நல்ல நிறைஞ்ச அல்லாஹ்வுடைய பேரருளால் கட்டி வச்சிடறோம். ஆனால் அந்த பள்ளி எதற்காக கட்டப்பட்டதோ அதை நிறைவேற்ற மக்கள் வரதில்லை. மஸ்ஜித் என்று சொன்னாலே சஜிதா செய்யும் இடம், அதான் நேரடியாக இருக்கும். ஆனால் இங்கே சஜிதா செய்து கொண்டே இருக்கணும், நிறைந்து கொண்டே இருக்கணும். மக்கள் நீங்கள் பாருங்கள், தொழுகைக்கு எவ்வளோ பேர்கள் கடமையான தொழுகைக்கு வர்றாங்க. 2 சஃப் 3 சஃப், ஃபஜருக்கு 1 சஃப் 1.5 சஃப், இவ்வளோ தான் இருக்குது. மற்ற நேரங்களில் எங்கே மக்கள் எங்கே போனாங்க? இருக்கிறார்களா இல்லையா? அதை அழகாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, இளைஞர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, சிறுவர்கள் எப்போது இருக்கிறாங்கங்கிறத 2 நாளில் அழகாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வருஷத்தில் ரமலான் மாதத்தின் முதல் நாள் தொழுகையில் வந்து பாருங்கள் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ பேர் நம்ம பகுதியில் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து தொலை வர்றாருல, அவருக்கு இடம் கிடைக்க கடைசியில் போய் தான் நிற்கணும். இந்த புது விருந்தாளிகள் வர்றாங்க பாருங்கள், ஒரு கூட்டம் ஜமாம வரத்தான் செய்யணும். அதில் குற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கே இருந்தார்கள் ஈசல் குற்றுமாறு சொல்லுன்னு ஒரு கூட்டம் வந்து பெருங்கூட்டம் வருது. அப்போ தான் நமக்கு இவ்வளவு மக்கள் இருக்காண்டா, அப்போ தினமும் வந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து 27வது இரவு பாருங்கள். 27வது இரவு எங்கேயாவது வெளிநாட்டிலேருந்து செவ்வாய் கிரகத்தில் கூட்டம் வந்து இறங்குது. இங்கே மலக்குமார்கள் வந்து இங்கே இறங்குறாங்க. இங்கே இதே நம்மளை சுற்றி இருக்க குரூப்பு தான். பள்ளி நிறைஞ்சு வழிகிறது. எப்படி இது? அந்த நாள் மட்டும்தான் வணக்கத்தில் ஈடுபட சொன்னாங்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி கடைசி 10 நாளில் இபாதத்தில் ஈடுபட சொன்னாங்களோ அவங்க தான் சொன்னாங்க ஐவேளை தொழுகையும் தொழுமாறு சொன்னாங்க.
இல்லை, நம்ம அதில் அக்கறை காட்டுறது இல்லை. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அக்கறை காட்டுறது இல்லை. இப்ராஹிம் நபி அவங்க தான் கஅபத்துல்லாஹை எப்படின்னா நிவாரணம் செய்தாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி. அல்லாஹ்ட்ட அழகான ஒரு துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக ஆக்கி வைங்க. நல்ல இஸ்லாமிய குடும்பத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, அங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் தொழுகையாளியாக இருக்கணும். ஆண்களாக இருக்கக்கூடியவங்க டான்னு வாங்க சொன்னால் பள்ளிக்கு போயிடணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குறைந்தபட்சம் வீட்டிலாவது தொழுவணும். வீட்டில் தொழவில்லையானால் அங்கு இருக்கக்கூடிய குடும்ப தலைமனின் பொறுப்பு என்ன? வாமுர் அஹலக பிஸ்ஸலா, தொழுவுமாறு உன் குடும்பத்தினர்களை ஏவுவீராக. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம தொழுவது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளையும் சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உன் குடும்பத்தினர்களை தொழுமாறு கட்டளையிடும். நம்ம தொழுகைக்கு வரும் பொழுது மனைவி எழுப்பிட்டு வந்துடணும், நம்முடைய பிள்ளைகளை எழுப்பிட்டு வரணும், அவங்கள தொழுகிறதுக்கு நாம் ஏவணும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான வழிகாட்டுதல். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா. இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில் செய்தது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை அப்படியே உருவாக்குனாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எப்படி அழகாக உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குரான்ல சொல்லும் பொழுது வதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அவர் ஒரு சிறந்த நபி. இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா. அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக திகழ்ந்தார், நபியாகவும் தூதராகவும் இருந்தார். வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாஹ் வஸ்ஸகா, தன்னுடைய குடும்பத்தினரை தொழுவுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் ஏவினார். கான இந்த ரப்பிஹி மர்லியா, தன்னுடைய இறைவனிடத்தில் திருப்தி பெற்றவராக இருந்தார். அல்லாஹ் சொல்றான். அவங்க பிள்ளைகளை எப்படி அழகா உருவாக்கி இருக்கிறான்னு பாருங்க. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, நானும் தொழுவணும், என் சந்ததியும் தொழுவணும். அவங்க பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையாளியா இருந்தாங்க, அவங்க குடும்பத்தினரையும் தொழுவுமாறு ஏவினார்கள். இப்படி எல்லாருமே ஏவினோம்னா கரெக்டாக பள்ளிக்கு வந்துடுவாங்க. மண்டை தொழுவாமல் நம்ம பயம்தான் மண்டையிலேயே அடித்து இழுத்துக்கிட்டு வந்து பள்ளியில் விட்டோம்னு சொன்னால் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. தொழுதான் தொழுவிட்டு போவோம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு சொன்னால் மிதிக்கிறோம், கொண்டு போய் பள்ளியில் கொண்டு போய் விட்டுறோம். படிப்பு வேணும், அது சம்பாதிக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர அடிப்படையான அமல்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. அது வேண்டும், அவசியம்தான். அது மாதிரி இதில் கொஞ்சமாவது காட்டணுமா இல்லையா? பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை, நம்ம குடும்பமே அப்படியே உருவாகி கொண்டே வந்தால் கரெக்டாக ஃபஜருக்கு தொழுகிறவங்க, ஐவேளை தொழுகிறவங்க ஒருவர் குடும்ப தலைவராக இருந்து அப்படியே தன் பிள்ளைகளையும் குடும்பத்தினை உருவாக்குனாங்கன்னா அழகாக வந்துடும். எல்லா குடும்பத்தில் உள்ளவர்கள் அப்படி செய்கின்ற பொழுது பள்ளிகள் கண்டிப்பாக எல்லா பள்ளிகளும் நிறைந்திருக்கும். ஊருக்கு ஒரு பள்ளியாசல் கட்டுவது முக்கியம் அல்ல, பள்ளியில் தொழிலாளிகளை கொண்டு வருவது தான் நமக்கு முக்கியம். நபிகளாருடைய காலங்களில் அவ்வளவு ஆர்வம், அக்கறை, இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த இரவு தொழுகை அஃலலு ஸலாத்தி பாதல் ஃபரீலத்தி கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல், கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இந்த இரவுல தொழுகிறோமா இல்லையா, இந்த தொழுகை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து நிறைய நன்மைகளை வாரி தரக்கூடியது. நபித்தோழர்கள் இதில் எவ்வளவு அக்கறை காட்டியிருக்காங்க, நம்ம எவ்வளவு அக்கறை காட்டியிருக்கிறோம்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரமலானுடைய மாதத்தில் பள்ளியில் தொழுகிறாங்க. பள்ளியில் தொழுகின்ற போது பின்னால் தெரிந்த ரசூலுல்லாஹ் வீட்டில் தான் தொழுகிறாங்க. ஒரு நாள் பள்ளிக்கு வந்து தொழுவாங்க, வீடும் பள்ளியும் பக்கத்தில் தான் வந்து தொழுகிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ்வோட தொழுவோன்னு ஒரு குரூப் வந்து தொழுகிறாங்க. இரண்டாம் நாள் இந்த செய்தி மக்களுக்கு செய்தி போது ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறாங்க, மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு குரூப்பு வந்து சேருது. மூணாம் நாள் பார்த்தா அதுக்கு மேலே நான்காம் நாள் அஜசல் மஸ்ஜிது அன் அஹ்லி, இந்த பள்ளி அசல் மக்கள் கொள்ளளவு முடியாத அளவுக்கு திணறியது. ஒரு நாள் அல்ல, 2 நாளும் இப்படி டக்கு 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 டக்குன்னு கூட்டம் வரதான் மலை மாறி குமியுது. வாங்க சொன்னாங்களா, ஹையால சலா தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லலை. எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்களா? இல்லை. பகல் நேரத்தில் தொழுதாங்களா? இல்லை. இரவு நேரத்தில் தொழுத.
யாருக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொன்னது தான், இரவு தொழுகை சிறப்புக்குரியதுன்னு சொன்னது தான். அல்லாஹ்வின் தூதர் தொழுகிறாருன்னா 1 2 4 3 4 நாள் அப்படியே கூட்டம் அலமோதுது. ஆனால் நம்மள்ட்ட அப்படி இல்லை. நம்மள்ட்ட அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். முதல் நாள் ஒரு கூட்டம், அப்புறம் கம்மி அப்படியே போய் ஒரு சப்பு 2 சப்பில் போயிடும். அப்புறம் 27 தான் மற்ற சேரும். அதுக்கு பிறகு அதோட மொத்த கூட்டம் காண போயிடும். அமல்களில் நாம் அக்கறை காட்டுவதில்லை. நபித்தோழர்களில் அவ்வளவு அக்கறை காட்டினாங்க. இந்த தொழுகையை பற்றி அடிப்படையாக கடமையான தொழுகையை பற்றி திருக்குரான் நமக்கு சொல்லும் பொழுது ஆக்கிமிஸ் ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். அதில் என்ன இருக்குன்னா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். இந்த தொழுகை என்பது அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயங்கள் உங்களை தடுத்துரும். கெட்ட விஷயத்தை எல்லாம் தடுங்க. கரெக்டாக ஐவேளை ஒருவன் வந்து தொழுதுட்டு உண்மையிலேயே தொழுவணும், சும்மா நடிக்கிறவனாக இருக்கக்கூடாது. இஹ்லாசுடன் மன தூய்மையோடு அல்லாஹுவை ஐவேளை ஒருவன் தொழுது கொண்டே இருந்தானே, ஆனால் கெட்ட பழக்க வழக்கம் அவனுக்கு வரவே வராது. தடுத்துருங்கிறான் அல்லாஹ். தடுக்கலைன்னு சொன்னால் அவன் ஏனோ தானான்னு தொழுகிறான்னு அர்த்தம். அல்லது இஹ்லாஸ் இல்லாமல் மன தூய்மை இல்லாமல் தொழுகிறான்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்த ஐவேளை கரெக்டாக ஒருவன் தொழுது வருவான் என்றால் அவனிடத்தில் கெட்ட பழக்க வழக்கங்களை தானாகவே இந்த தொழுகையை தடுத்துருங்கிறான். எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு பாருங்க. ஒருவனை நல்லவனை ஆக்கணும், என் பிள்ளை ரொம்ப உருப்படாதவனா இருக்கான்னா கரெக்டாக அவனை தொலை வச்சுட்டோம்னா போதும். கெட்ட பழக்க வழக்கங்கள் தானாகவே என்ன செய்யும், காணாம போயிடும். தீய பழக்க வழக்கங்கள் அவனுக்கு வராது. இந்த தொழுகையில் தொழுவும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கொஞ்சம் அவன் அர்த்தத்தை தெரிஞ்சிட்டான்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவன் என்ன கேட்குறான், நீங்கள் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டும் பொழுதே நாம் கேட்கும் துவாவையினுடைய பொருளை ஒருத்தன் புரிந்தாலே பாவத்துக்கு பக்கத்திலே போக மாட்டான். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாத்த பைனல் மஷ்ரிக்கு வல் மக்ரிப். அல்லாஹ்ட்ட நம்ம என்ன கேட்குறோம், யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் தூரமாக்கு. எந்த அளவுக்குன்னா பைனல் மஷ்ரிக்கு வல் மக்ரிப், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தூரமாக்கிரு. கிழக்கு எங்கே இருக்கு, மேற்கு எங்கே கிடக்கு. நான் கிழக்கில் நின்றேன் என்று சொன்னால் பாவம் மேற்கில் அங்கே கிடக்கணும், அவ்வளவு தூரத்தில் இருக்கணும். ஒட்டி உறவாடி கொண்டே இருக்கக்கூடாது, பாவத்திலேயே நான் மூழ்கி இருக்கக்கூடாது. யா அல்லாஹ் என்னை என்னுடைய இந்த பாவமான காரியங்கள் என்ன அவ்வளவு தூரமாக்கிரு. தினமும் அல்லாஹ்ட்ட கேட்குறோம். நம்ம திரும்ப பாவம் செய்வானா? இஹ்லாசுடன் மன தூய்மையோடு அல்லாஹ்ட்ட தக்பீரை கட்டி, யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் மத்தியில் அவ்வளவு தூரமாக ஆக்கு அப்படின்னு ஒருத்தன் பிரார்த்தனை செய்பவன் எப்படி பெரும்பாவங்களுக்குள்ள போவான்? தினமும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியவன் அவனுடைய உள்ளம் எப்படி பக்குவப்படும்? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை மானக்கேடான வெட்கக்கேடான எல்லாத்திலிருந்தும் அவனை பாதுகாக்கக்கூடிய ஒன்று. ஆனால் தொழுகை நம்ம முக்கியம் இல்லை, வியாபாரம் தொழில் இதில் தான் போகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படிப்பட்டவர்களில் ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸக்கா. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய வியாபாரமோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுவதை விட்டும் ஜக்காத்து கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுத்து விடார். இதிலே அழகா சொல்கிறா பாருங்க, வியாபாரம் செய்யத்தான் செய்வான், தொழில்களை செய்யத்தான் செய்வான். தொழில்களை செய்யக்கூடிய அவன் தொழாமல் இருக்க மாட்டான். நான் வியாபாரத்துக்கு போனேன் அதனால தொழ முடியலை அப்படின்னு சொல்ல மாட்டான். வியாபாரத்துக்கு பணம் வந்துச்சு அதனால ஜக்காத்து தான தர்மங்கள்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டான். அல்லாஹுவை திக்ரு செய்வதை நினைவு கூறுவதை இந்த வியாபாரத்தின் காரணத்தினால் என்னால் செய்ய முடியாமல் போச்சுன்னு சொல்ல மாட்டாங்கிற அல்லாஹ். இதுதான் நம்ம எல்லாரும் மனதில் ஆழமாக கொள்ளணும். நம்மள்ட்ட வியாபாரம் செய்கிறோம், தொழில் செய்கிறோம், நாம் ஏன் தொலை வரவில்லை போகவில்லை என்பதற்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய பெரிய காரணங்கள் வியாபாரம் தொழிலில் இதாச்சு. அதனால் என்றாவது ஒரு நாள் தொழாமல் இருந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகையை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூல்லா என்னைக்காவது தொழுகை லேட்டாக தொழுதுருக்காங்களான்னு பார்த்துங்க. ஏதாவது நபிமொழியில் படிச்சிருக்கீங்களா? இருக்காது. எப்போ ஒரு கட்டத்தில் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போகும்போது ரொம்ப பயண களைப்பு படுத்துட்டு கரெக்டாக எந்திரிக்கணுங்கிறதுக்காண்டி பிலால் ரலியல்லாஹு அவர்களை சொல்லிட்டு போகிறாங்க, நீ கரெக்டாக எந்திரிச்சு ஃபஜருக்கு எழுப்பிடணும்னு. ஆனால் தூங்கிட்டாங்க. யார்? பிலால் ரலியல்லாஹு சேர்ந்து தூங்கியாச்சு, எல்லாம் மொத்தம் குரூப்பே தூங்கிட்டாங்க. அவர்களை கைமீறி போனது. அப்புறம் சூரிய வெளிச்சம் மூஞ்சில் பட்ட போது தான் எந்திரிக்க முடிஞ்சான். இது மாதிரி நடந்தது எத்தனை நேரங்களில் வந்திருக்குன்னா,
ஒரே ஒரு நபிமொழியை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு என்னென்னா தலைகீழ இருக்கும். கரெக்டாக வந்தது ஒரு தடவையாக இருக்கும், தூங்குவது தான் நம்ம அதிகமானதாக இருக்கும். ஏன்னா கடைக்கு போயிட்டு லேட்டாக வந்தேன், வேலை ரொம்ப கடுமையாக இருந்துச்சு, அப்புறம் நான் வந்து படுத்துட்டேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நம்ம உறங்கும் பொழுது ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான், நம்மளை ரொம்ப மேலாடுறான். இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான், ஷைத்தான் இவர்களை மிகைத்து விடுகிறான். அதுக்கு 3 முடிச்சு போடுறான். தூங்கும் பொழுது ஷைத்தான் முடிச்சு போட்டு, அலைக்க லைலுன் தவீல், ரொம்ப நேரம் இருக்குப்பா, நல்லா தூங்கு, ஜம்முன்னு தூங்கிட்டே இருன்னு. நம்ம தூங்கிட்டு அலாரம்லாம் வைப்போம். அலாரம் வச்சாலே என்ன செய்வோம், பட்டார்னு அடிச்சு ஷைத்தான் மூதை ஒரே தொல்லை தாங்கன்னு இப்படி அடிப்பான். அலாரம் வைத்தும் கூட எந்திரிக்காமல் படுத்துங்கிறோம். அது ஒரு நல்ல எண்ணத்துக்காக நாம் வைக்கிறோம். அப்போ ஷைத்தான் என்ன செய்கிறான்னா 3 முடிச்சியை போட்டு விட்டு ஒவ்வொரு முடிச்சிலையும் அவன் என்ன செய்கிறான்டா, நல்லா தூங்கு, இன்னும் நேரம் இருக்குது, தூங்குனா நம்ம எப்போ 10 மணிக்கு தான் எந்திரிப்போம், ஃபஜருக்கு எந்திரிக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் அந்த ஷைத்தானையும் மீறி எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறிவிட்டால் என்ன துவா ஓதணும், என்ன துவா, தூங்கி எழுந்தவுடன் என்ன துவா நீ சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். தூங்கும் போது தானே ஓதணும், தூங்கி எழுந்திரிச்சு. இது அல்லாஹுவை நினைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் போது என்ன சொல்லணும், சின்ன ஒரு துவா. பெரிய துவா ஒன்று இருக்கா தெரியுமா, கடைசியா ஒளி செய்து விட்டு தொழுவு மாதிரி ஒளி செய்துட்டு கடைசியா இதைத்தான் சொல்லிட்டு என்ன செய்யணும், தூங்கணும். நீண்ட துவா. யாருக்கு தெரியும், சின்ன பசங்கள்ல அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது லஹ்ரி இலைக் ரகபத்தம் வ ரஹபத்தன் இலைக் லா மல்ஜஅ வ லா மன்ஜஅ மின்க இல்லா இலைக் ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபிக்கல்லதி அர்ஸல்த. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கலாம், ரொம்ப நீளமாக இருக்குது, இவ்வளவு பெருசு எப்படி ஓதுற, அல்லாம் பிஸ்மிகா முத்து ஐயாண்டே சொல்லிடலாம். ஆனால் அந்த துவாவுக்கு பெரிய இதை ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. உறங்கும் போது நீங்கள் இதை கடைசியாக சொல்லிவிட்டு தூங்கிட்டு அந்த இதிலேயே மௌத்தாயிட்டீங்கன்னா சொர்க்கம் நமக்கு, இயற்கையிலேயே மரணம் அடைந்தவர்னு சொன்னாங்க, புகாரில் இடமும் செய்யும். அப்போ எழுந்திருக்கும் போது அல்லாஹுவை நினைவு கூறாண்டா ஒரு முடிச்சு போயிடுது. 2வது ஒளிச்செய்தான் என்று சொன்னால் 2வது முடிச்சு அவுந்துருது. 3வதாக தொழுதான் என்றால் 3 முடிச்சும் போயிடும். அப்படி எந்திரிச்சு வந்து தொழுதவன் காலை நேரத்தை நல்ல தூய்மையான உள்ளம் உள்ளவனாக அடைந்து சுறுசுறுப்புள்ளவனாக அவன் அதை அடைவான். எவன் அப்படியே நல்லா தூங்கிட்டே இருக்கானோ காலையில் சோம்பேறியாக எழுந்திருப்பான். ஹபீசுன் நஃப்ஸ், அவனுடைய ஆத்மா அழுக்கடைந்த நிலையில் அவன் காலை பொழுதை அடைவான். நபிகளார் அவர்கள் சொல்லியிருக்கான். ஆனால் இரவு நேரத்தில் வந்து கரெக்டாக உறங்கி அல்லது ஏதாவது ஒரு வேலை இருந்தால் குறைந்தபட்சம் என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நம்ம தொழுகை மாதிரி இருக்கும்போது எப்போதும் கரெக்டாக நம்ம தொழுதோம் என்று சொன்னால் இந்த ஃபஜர் தொழுகை அவ்வளோ முக்கியம். ஃபஜர் எவன் தொழுகிறான்னு திம்மத்தில்லா, அல்லாவின் பொறுப்பில் இருக்கிறான். ஃபர்ஸ்ட்லேயே ஒரு புத்துணர்ச்சியுடன் அந்த நாளை ஒருவன் துவங்குகிறான். இது அல்லாஹ் நமக்கு காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, கடமைகளில் ஒன்று. அதை நாம் தொடர்ச்சியாக செய்யணும், நாம் செய்யணும், நம்ம குடும்பத்தினர்கள் செய்யணும். இந்த அமல்களில் அதிக அக்கறை காட்டணும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்று தான், ஐவேளை தொழுவணும்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதில் நிறைய அலட்சியம் நாம் காட்டுகிறோம், அலட்சியத்தை விடுவோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதுவும் ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் அதிக அக்கறை காட்டுறோம்னா அதை தொடர்ச்சியாக கடமையான தொழுகையில் இருந்து நம்ம என்ன செய்யணும், துவங்கணும். இரவு தொழுகையை விட முக்கியமான ஒன்று ஐவேளை தொழுகை. அப்போ அந்த இன்னைக்கு இரவு முழுவதும் முழிச்சு நின்று ஃபஜர் தொழுகையை சாப்பிட்டு விட்டு அதோட படுத்துடக்கூடாது. ஃபஜர் தொழுது விட்டு அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும், உறங்கணும். அது 2வது நம்முடைய அமல்களில் அல்லாஹுவை நினைவு கூறுதல். படைத்தவனை அவ்வப்போது நம்ம நினைச்சு பார்க்கிறது.
யார் முதலாளியை நினச்சி பார்க்குறோம், செல்வந்தர்களை நினைத்து பார்க்குறோம், கடையை நினச்சி பார்க்குறோம். உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் நம்ம மனம் முன்னால் என்ன செய்கிறது, வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. நாம் நினைக்க வேண்டியதில் முக்கியமான ஒன்று படைத்த இறைவன், நம்முடைய எஜமானன், நமக்கு தண்டனை தரக்கூடியவன், நமக்கு பரிசை தரக்கூடியவன். இவனுடைய நினைவுகளை அவ்வப்போது நம்ம நினைவில் வைத்துக்கிட்டே இருக்கணும். திருக்குறான் அழகாக நமக்கு சொல்கிறது, வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹுவை நினைவு கூறுவது மிக பெரியது. அல்லாஹ்வுடைய நினைவுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டா சைத்தான் தானாக வெளியே போயிடும். ஷைத்தான் தான் இடையிடையில் வந்து நம்மளை பூந்து நம்மளை கெடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த நேரமெல்லாம் அல்லாஹுவை நாம் நினைத்து கொண்டு இருப்போமானால் நிச்சயமாக ஷைத்தானுடைய வேலைகள் பலிக்காது. ஆனால் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுங்கள் என்று சொல்றோம். நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்கள் இதெல்லாம் நமக்கு வருது. அவைகளுக்கெல்லாம் பெரிய அருமருந்து, எந்த மருத்துவரும் கொடுக்க முடியாத மருந்து. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம். நமக்கு ரொம்ப டென்ஷன் ரொம்ப ஓவராக ஆனிச்சுன்னா அதுக்கு அழகான அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மருந்து என்ன தெரியுமா? அல்லதீன ஆமனு வத்தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுடைய நினைவால் அவருடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் நினைவால் தான் நம்முடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. டென்ஷன் அத்தனைக்கும் போகணும்டா சுபஹானல்லான்னு சொல்லி பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பாருங்க, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி பாருங்க, அல்லது அவருடைய நினைவுறுவதற்காக தொழுது பாருங்க. இல்லை எவ்வளோ பெரிய டென்ஷனும் போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய டென்ஷன் இருந்துச்சு. எந்த நேரத்தில்? பத்ர் போர்க்களத்தில். பத்ர் போர்க்களத்தில் எதிரிகள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பெரிய ஆயுதங்களோடு உள்ள வருகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயுதங்கள் இல்லை, அதே மாதிரி ஆட்கள் அதிகமாக இல்லை, பயிற்சி பெற்றவர்களும் இல்லை. நீங்கள் பத்ர் போர்க்களம் பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருப்பீங்க. வாகனங்களில் ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் போனாங்க. ஒரு வாகனத்தில் ஒரு ஒட்டகத்தில் 2 பேர் தான் உட்காந்து போக முடியும். வாகனம் இல்லாதனால அல்லாஹ்வின் தூதருக்கு கூட ஒரு தனி வாகனம் இல்லை. அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஒட்டகத்தில் போனாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நினைவால் எவ்வளோ டென்ஷன். அதில் பத்ர் போர்க்களம் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துச்சு. என்ன ஆகுறதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, இந்த கூட்டம் கொல்லப்பட்டு விட்டால் லம் தூபத், யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டோம், டோட்டலாக முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுற அளவுக்கு இருந்தாங்க. கடைசியில் அல்லாஹ்ட்ட தான் பிரார்த்தனை செய்தாங்க, யா அல்லாஹ் நீ என்ன எனக்கு வாக்களித்தாயே அதை கொடு, நீ வாக்களித்ததை எங்களுக்கு அனுப்பி வை என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு அழகான ஒரு டென்ஷன் அத்தனையுமே அல்லாஹ் நீக்கி இரவில் அழகான ஒரு தூக்கத்தை கொடுத்து, மழையை கொடுத்து, எல்லாத்தையும் அல்லாஹ் போய்கிட்டான். நமக்கு எவ்வளவு பெரிய டென்ஷன் ஆனாலும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து பாருங்கள், தொழுது பாருங்கள். பள்ளியாசல் நானும் உட்காருங்க, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த திக்ருகளை சொல்லுங்கள், உங்கள் டென்ஷன் எல்லாமே பறந்து போயிடும். இது அல்லாஹ் தஆலா இந்த திக்ருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தானவர். எந்த மருத்துவத்திலேயும் நீங்கள் இந்த இதை கிடைக்காது. அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தீர்களே ஆனால், திக்ரு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அந்த திக்ரை பற்றி சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை நினைவுறுவர்களை பற்றி சொல்லும் பொழுது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹுவின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது இறை தூதர் தான் நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி. இது சும்மா பேருக்கு நிறைய பேர் எடுத்துக்கிடுவாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் ஆஹா ஓஹோன்னு புகழுவான். தொழுகை அல்லாஹ்வின் தூதர் மாதிரி தொழுவியானா தொழ மாட்டான். ஷாஃபி மதுகம்னு ஒருத்தன் தொழுவான், ஹனஃபி மதுகம்னு இன்னொருத்தன் தொழுவான். யாருக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்வாங்க, யார் அதை பின்பற்றுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, லிமன் கான எருஜுல்லா, அல்லாஹுவை ஆதரவு வைப்பவன், வல் யௌமல் ஆஹிர் மறுமை நாளை நம்புறவன், பின்னால் ஒரு நாள் இருக்குன்னா, வதக்கரல்லாஹ கசீரா, அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்பவன், நினைவு கூறுபவன். அல்லாஹ்வுடைய நினைவு நிறைந்திருக்கின்ற பொழுது இறை தூதர் உங்களுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக தருவாங்க. அல்லாஹ்வுடைய நினைவு குறைஞ்சிருச்சுன்னா சைத்தான் உள்ளே வந்து விட்டு முன்னோர்கள் மூதாதையர்கள் அவர்கள் சொன்னது இவர்கள் சொன்னதுன்னு உள்ளே வந்துடுவான்.
படைத்த இறைவன் அப்படின்னு உள்ள வந்து விட்டோம் என்றால் ஷைத்தான் எல்லாத்தையும் ஓடிடும். அதுதான் அல்லாஹ் ஒரு வார்த்தையில், சின்ன வார்த்தையில் சொல்லுகிறான், அலைசல்லாஹ பி காஃபின் அபுதா. இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? அல்லாஹ் இருக்கிறானப்பா, அவன் பத்தாதான் உனக்கு? வேற எங்க போற? யார்கிட்ட போய் நீ கையேந்திர? அல்லாஹ்வுடைய ஹசானா அவ்வளவு இருக்கு. அவனை எல்லாம் விட்டு விட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இறந்து போனவர் அவங்கள்ட்ட கையேந்திர? அல்லாஹ்வுடைய அந்த நினைவு உள்ளே வருகின்ற பொழுது ஷைத்தானால் நமக்கு உள்ளே வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் தானா பறந்து போயிட்டே இருக்கும். இந்த வசனத்தை ஒருத்தன் படைத்தான், அல்லாஹுவை நினைத்து பார்த்து விட்டான் என்றால் தர்காவுக்கு போக மாட்டான், அல்லாஹ்வினுடைய கட்டளையை பின்பற்றுவனாகிருவான். அல்லாஹுவை எவ்வளவு நினைவு கூறுகிறானோ அந்த அளவிற்கு அவன் அல்லாஹ்வின் தூதரை முன்மாதிரியாக எடுப்பான் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அதில் குறிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவுகளில் அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுங்க. அதற்கு நிறைய வார்த்தைகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார். ரொம்ப சின்ன சின்ன திக்ருகள் இவைகள் எல்லாம் அல்லாஹ்விட்ட மறுமையில் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரும். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனில் மீசான். மீசானை நிரப்பக்கூடிய 2 வார்த்தைகள், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இதெல்லாம் ஆணவத்தை உடைக்கக்கூடிய அற்புதமான வார்த்தை. எல்லா புகழும் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், வீடை கட்டாம பண்ணால் எல்லாம் நான் தான், அந்த திமுறை தான் அடக்கு. எல்லாம் உனக்கு தான், நீ இல்லை என்றால் என்னால் இதை சம்பாதிக்க முடியாது, நீ இல்லை என்று சொன்னால் எனக்கு இவ்வளவு புகழ் வந்திருக்காது, இவ்வளவு பணம் வந்திருக்காது என்பதை உடைக்கும் அற்புதமான வார்த்தை. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், நானும் மனுஷன்தான், என்கிட்ட இருக்கு. அடுத்தவனை குறை பேசுகிறானே, அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நம்ம சொல்கிறானே, சுபஹானல்லான்னு சொன்ன போது அவெல்லாம் உடையுது. நீ பெரிய எல்லாம் கிடையாது, அல்லாஹ் தான் தூய்மையானவன், மற்ற எல்லாமே உருப்படாதவன் தான், நீனும் பாவம் செய்யக்கூடியவன் தான். அல்லாஹ் மட்டும்தான் சுத்தமானவன், தூய்மையானவன். அவன்கிட்ட தான் எந்த விதமான அப்பழுக்கற்ற இல்லாத சுத்த தூய்மையானவன் இருப்பான். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நமக்கு அங்கே காட்டுக. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதை நிறைய நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், நிறைய நன்மைகளை அள்ளிக்கிட்டே போகலாம். சஹீஹுல் புகாரியினுடைய கடைசி ஒரு ஹதீஸாக இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார், கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். 2 வார்த்தைகள் ரஹ்மானுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள். ஹஃபீபத்தானி இலல் லிசான், நாவுக்கு ரொம்ப லேசான 2 வார்த்தைகள். சகீலத்தானி அலல் மீசான், மீசானில் ரொம்ப கனமாக இருக்கக்கூடியவை. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். ரொம்ப சின்ன அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க, நன்மைகளை ஒரு பக்கம் அள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அது இந்த மாதிரி நேரங்களில் பொய்யும் புரட்டுகள் இவைகளை எல்லாம் நம்ம பேசுவதை எல்லாம் விட்டுவிட்டு நிறைய திக்ருகளை அல்லாஹுடைய நினைவு கூறக்கூடிய இந்த வார்த்தைகளை அதிகமாக சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லாஹுடைய மாபெரும் நன்மைகளை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதில் நாம் செய்யக்கூடிய பெரிய தப்புகள், அவசர கோலத்தில் தொழுகை முடித்தவுடன் பறக்கிறோம். நம்ம தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுவை நினைவு கூறத்துக்கு நிறைய இருக்குது. ஏதோ ஒரு அவசர வேலை, ட்ரெயினுக்கு போகணுன்னால மருத்துவமனைக்கு போகணும், வேறு ஏதாவது ஒரு அவசரமான வேலைகள் இருக்குதுன்னு சொன்னால் சலாம் சொன்னவனோட போயிடலாம், ஒன்றும் குற்றம் ஒன்றும் இல்லை. சலாம் முடிஞ்சதோட தொழுகை முடிந்தது. நாம் வெளியில் போய் அப்படி என்ன பெரிய வெட்டியை கிழிக்க போகிறோம்? நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளியில் போய் நின்ற உடனே ஏதாவது ஒரு ஃபோனை பேசிக்கிட்டு இருப்போம், அல்லது ஏதாவது இப்படி தள்ளி விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம், அல்லது யார்கிட்டையாவது இருந்தால் அரட்டடிச்சிட்டு இருப்போம். தொழுகை முடிஞ்ச உடனே பறக்கிறோம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய அந்த 3 வார்த்தைகள், அந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 அல்லது 34 தடவை. 33 சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 100வது தடவையாக முடித்தால் அதில் கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா? ரொம்ப பிரம்மாண்டமான நன்மை. ஒரு 2-3 நிமிஷம் இருந்து செஞ்சுட்டு போனோம்னா முடிஞ்சு போயிடும். நபிகளார் அவர்கள்ட்ட பெரிய பணக்கார நபித்தோழர்கள் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த பணக்கார நபித்தோழர்கள் அவங்களுடைய பணத்தை வச்சுக்கிட்டு ஹஜ்ஜு செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க,
அதே மாதிரி தர்மம் செய்கிறார்கள், ஜிஹாது செய்கிறார்கள், முஸ்லீமுடைய அறிவிப்பில் அடிமைகளை விலைக்கு வாங்கி விடுதலை செய்கிறாங்க. அவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு இல்லையே. பணம் இருந்தால் தான் நாங்கள் உம்ரா செய்ய முடியும், பணம் இருந்தால் தானே தர்மம் செய்ய முடியும். எங்களுக்கு எந்த விதமான அந்த பொருளாதாரம் இல்லாதனால ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு, இப்போ ரசூசலை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இதே அளவு கிடைக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு வந்தது சொல்லவா, ஒரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். இது உறங்குகின்ற பொழுதும் சில நபிகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஐவேளை தொழுகைக்கு பிறகும் சொல்வதிலேயும் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 திக்ருகளை அவ்வளவு நன்மைகளுக்கு ஈடாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உறங்கும் போதும் சொல்லிட்டு நம்ம உறங்கலாம், அல்லது ஐவேளை தொழுகைக்கு பிறகும் இதை ஓதிட்டு போகலாம். பெரிய இலகுவான சின்ன துவாக்கள். ஆனால் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய இவைகளை நாம் சலாஞ்சினோன்னா பறப்பது ஓடி போகிறது தான் நிற்கிறோம். எவ்வளவு திக்ருகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் நமக்கு அது மனப்பாடம் கூட இருப்பதில்லை. தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹு அக்பர், அப்புறம் அதுக்கடுத்து அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம லா மானிய லிமா அத்தைத் வ லா முஅத்தி லிமா மனாத் வ லா யன்ஃபு தல் ஜத்தி மின்கல் ஜத். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹ்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி வ அஊது பிக மினல் முரத்த இலா அர்தல் உமுர். அல்லாஹும்ம ஆயின்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி ரப்பி கினி அதாபக யௌம தபஅஸ் இபாதக். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் வ லா நஅபுது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமத்து வ லஹுல் ஃபல்கு வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன். லா இலாஹ இல்லல்லாஹு முக்லிஸீன லஹுத்தீன வ லவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்தும் வ லா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. உலகம் நபி மொழிகளில் இருக்கு. அப்புறம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இதெல்லாம் நபிகளார் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நமக்கு நினைவில் உள்ள அல்லது மனப்பணம் என்று வைத்துவிட்டு அல்லாஹுவை நினைவு கூறுவோம் என்று சொன்னால் மன அமைதியை பெறுகிறோம், அல்லாஹ்விடத்தில் மாபெரும் நன்மைகளை பெறுகிறோம். இதில் மாதிரி அமல்களில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து படிக்கிறோம், பயான்களில் பார்க்குறோம், நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களில் பார்க்குறோம். ஆனால் நடைமுறையை அமல்படுத்துவதில் இல்லை. அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த கடைசி 10 அமல்களை நாம் நிறைய செய்வதோடு நாம் என்ன செய்யணும்னா அதை நிரந்தரமாக ஆக்குவதற்கு பயிற்சியை எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ரமலான் மாதம் தந்திருக்கான். ஷைத்தான் ரொம்ப ஆதிக்கம் நம்மள்கிட்ட ஆட்டம் போட முடியாது. நல்லறங்கள் செய்வதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். இதில் என்னென்ன வகையிலெல்லாம் நல்லறங்கள் என்று நாம் படிக்கிறோம் செய்கிறோமோ அதை செய்யுங்க. நபிகளார்களிடத்தில் கேட்கப்படுது அமல்கள்லேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்னென்னா அதுவா முஹா, அதை தொடர்ச்சியாக செய்வது. ரொம்ப வேகமாக இன்றைக்கி மட்டும் தொழுகிறது, குர்ஆன் ஓதுறது, அதை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதோட காணாமல் போயிடக்கூடாது. இப்போ எண்ணத்தை எல்லாம் நல்லறங்கள் நம்ம செய்ய துவங்கினோமோ அத்தனையும் தொடர்ச்சியாக செய்யணுங்கிறத முயற்சி பண்ணுங்க. விட்டுவிடக்கூடாது. தொடர்ச்சியாக செய்வதற்கு அதிக முயற்சி நீங்கள் செய்யுங்கள். அதற்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல உறுதிமொழியை நாம் எடுப்போம். இந்த ரமலானுடைய மாதங்களில் ஒற்றைப்படை இரவுகளில் எந்த மாதிரி நல்லறங்களில் அதிகம் நான் ஈடுபடுகிறோம், நிறைய நன்மைகள் என்று நமக்கு கிடைக்கிறதோ அவை அனைத்தையும் நான் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவனாக இருக்கணும்னு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்து நம்முடைய அந்த நல்லறங்களையும் நாம் அதிகமாக தொடர்ச்சியாக செய்யணும். நல்லறங்களில் இன்னொரு முக்கியமான ஒன்று திருமறை குர்ஆன். அதை படிப்பதில் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமானவைகள். ஆனால் குர்ஆனை அதிகமாக படிக்கிறதில்லை, படிக்கிற இடத்தில் நாம் இருப்பதும் இல்லை. சஹி முஸ்லிமில் இடம்பெறும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அத்தீக் புத்ஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சந்தை அன்றைய காலத்தில், அந்த சந்தைக்கு போய் 2 கொழுத்த ஒட்டகங்களை பெற்று வர உங்களில் யாராவது ஆசைப்படுறீங்களா? எல்லாம் ஆசைப்படுவோம் அல்லாஹ் அப்படின்னா ஒருவர் பள்ளியாசலுக்கு சென்று ஃபயலம அவ யக்ரா ஆயத்தைன் 2 வசனங்களை ஓதியோ
அல்லது 2 வசனங்களை தெரிந்தோ அதில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு படித்தா என்றால் ஹைரும் மின் நாக்கத்தைன், அந்த 2 ஒட்டகங்களை விட, கொளுத்த ஒட்டகங்களை விட இது சிறந்தது. 3 ஓதுனா 3 ஒட்டகங்களை விட சிறந்தது, 5 ஓதுனா 5ஐ விட. எவ்வளவு வசனங்களை பள்ளியாசலில் வந்து நீங்கள் ஓதுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஒட்டகங்களுக்கு கிடைக்கிற அவ்வளவு நன்மைகள், அது தர்மம் செஞ்சால் கிடைக்கிற நன்மையோட உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ ஒரு அற்புதமான வாய்ப்பு. பள்ளிக்கு உள்ளே வரும்போது சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சும்மா இருக்காமல், பேசிகிட்டு இருக்காமல், நமக்கு கையில் ஃபோன் இருக்குது, அதுலேயே ஆயிரக்கணக்கான குரான்கள் இருக்குது, பார்த்து அழகாக ஓதிக்கிட்டே இருக்கலாம். குரான் இருக்குது, எடுத்து அழகாக ஓதலாம். குரானோட எப்போதும் நாம் தொடர்ந்து அல்லாஹ் ஹுதன் லின்னா, மனிதனுக்கு வழிகாட்டு புத்தகம், அது நமக்கு நல்வழியை காட்டும், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த புத்தகத்தை பார்த்து ஓதிக்கிட்டே இருங்க. எப்போ ஃபஜருக்கு பிறவோ, இஷாவுக்கு பிறவோ, மகரிப் பிறவோ குரான் வசனங்கள் ஒரு 5 நிமிஷம் ஓத போடுறாங்கன்னா உட்காந்து கேட்டுட்டு போங்க. 2 வசனத்தை கேட்டிங்கன்னா 2 ஒட்டகத்துக்கு கிடைத்ததோட பெரிய நன்மை. ஆனால் நம்ம என்ன டக் டக் டக்குன்னு பாஞ்சு பறக்க தான் செய்கிறோமே தவிர 2 குரான் வசனம் தானே, ஒரு 5 நிமிஷம் தானே, அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு போவோமே. இது யாருடையது? சொந்த கருத்தா? அல்லாஹ்வின் சொன்னால் அந்த வசனம் அது ஓதப்படுது, அதனுடைய அர்த்தங்கள் சொல்லப்படுது. நமக்கு எத்தனையோ நன்மைகளை இதை பெற்று தரலாம். நம்ம தீமை செய்யக்கூடிய எச்சரிக்கையாக அமையலாம். இதோட நம்ம தொடர்ந்து இருக்கின்ற பொழுது இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் நன்மையான விஷயங்கள், அமல்களில் கடமையானவைகளை எல்லாம் நாம் கரெக்டாக நாமும் செய்து நம்ம குடும்பத்தினர்களையும் செய்து அதை தொடர்ச்சியாக செய்ய எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.